பெங்களூரில் இருக்கிற ஆசான்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 22 பேர் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இறந்து போனவங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் தான் ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வயசு பையன் இறந்துருக்காங்க, 30 வயசு, 34, 50, 57, 63 இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் ஏஜில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 40 நாள்லேயே 22 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட் சரியில்லாமல் இந்த குண்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு வரும், அப்படி அவங்களுக்கு வரும். லேடிஸ்க்கு வந்து வரது கம்மியாக இருக்கும். இப்பெல்லாம் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து எதனால வருதுன்றதே தெரியாத அளவு அங்கே வந்து ஒரு மர்மம் நீடிக்கு. பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வருஷத்தில் 507 பேர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கார்டியாக் அரெஸ்டால மட்டுமே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. இதுக்கு வந்து டாக்டர்கள் சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த சாப்பாடு உணவு முறைகள் சரியில்லை, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்துட்டு காரணம் சொல்றாங்க. ஆனால் அவங்களுடைய சிஎம் வந்துட்டு இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிங்கிட்டு மெடிக்கல் பேனலுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்துட்டு போட்ட வேக்சின் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு தான் இருக்கு. இந்த பயம் வந்துட்டு எப்போ ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல் ஷெஃபாலி அவங்க வந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஜூன் 27 அன்னைக்கு இறந்து போனாங்க. அவங்களுடைய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 42 மட்டும் தான். பி அவர் உங்க உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க.